இன்றைய வேதவாக்கு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கடந்த சில நாட்களாக ஒரு தலைப்பின் கீழாக ஒரு சில குறிப்புகளை பார்த்து கொண்டு வருகிறோம். ஆலயம் செல்லும்பொழுது நாம் பின்பற்ற வேண்டியவைகள் என்கிறதான தலைப்பின் கீழாக ஒரு சில காரியங்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு வருகிறதான காரியங்களுக்கு நம்மை தாழ்த்துவோம், விட்டுக் கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. முதலாவதாக நாம் பார்த்தோம், நம்மை தாழ்த்தி தாழ்மையுடன் நாம் தேவனுடைய சமூகத்துக்கு ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று பார்த்தோம். இரண்டாவதாக, சகோதரனுடன் ஒப்புரவாகி நம்முடைய உடன் பிறந்ததான சகோதரன் சகோதரிகள் மற்ற சக நண்பர்களோடு கூட ஒப்புரவாகி தேவனுடைய சமூகத்துக்கு நாம் வர வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் அதை அங்கீகரிக்கிறார் என்று பார்த்தோம். மூன்றாவதாக, நாம் சபை மக்கள் மற்றும் சக விசுவாசிகள் ஊழியர்கள் என்கிறதான நபர்களோடு கூட ஒரு மனதுடன் கூடி வர வேண்டும். பிரிவினை இல்லாதபடிக்கு ஒன்று கூடி நாம் தேவனுடைய சமூகத்துக்கு வர வேண்டும் என்று நாம் இங்கு பார்த்தோம். மூன்றாவதாக, நாம் சபை மக்கள் கூடி வருவது மாத்திரமல்ல, நான்காவதாக பயபக்தியுடன் தேவனுடைய சமூகத்துக்கு வர வேண்டும். நாம் தேவனுடைய சமூகம் வரும்பொழுதெல்லாம் பயபக்தியோடு கூட தேவனுடைய சமூகத்தை உணர்ந்து தேவனுடைய வல்லமையை பிரசன்னத்தை உணர்ந்து நாம் வர வேண்டும் என்று பார்த்தோம். ஐந்தாவதாக, காணிக்கை கொண்டு வர வேண்டும் என்று பார்த்தோம். தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் நாம் காணிக்கை கொண்டு வர வேண்டும். கர்த்தருக்கு நாம் கொடுக்கும்படிக்காக, அன்பை பகிர்ந்து கொள்ளும்படிக்காக வர வேண்டும் என்று பார்த்தோம். இன்றைய நாளில் நாம் பார்க்கிறதான ஆறாவது குறிப்பு, பரிசுத்தத்துடன் வர வேண்டும். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்கிறதான காரியத்தை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். இந்த இடத்துல பார்க்கும்போது லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 6 நாளும் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள், அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். அது உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளாயிருப்பதாக. நாம் 6 நாள் வேலை செய்யும்படிக்கும் ஒரு நாள் தேவ சமூகத்தை தேடும்படிக்கும் இங்கு குறிப்பிடுகிறார். இந்த இடத்துல பார்க்கும்போது அவர் குறிப்பிடுவதான ஒரு முக்கியமான காரியம், நீங்கள் 6 நாள் வேலை செய்யுங்கள், ஒரு நாள் தேவனுடைய சமூகத்தை தேடுங்கள், தேவனுடைய சமூகத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி இங்கு சொல்லுகிறதான காரியத்தையே இங்கு குறிப்பிட்டு சொல்கிறார்கள். குறைந்தபட்சம் ஒரு நாளாவது தேவனுடன் நேரம் செலவிட வேண்டும். இங்கு சொல்வதற்கான காரணங்களை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக, ஒரு குடும்பத்தில் தகப்பன் மனைவி பிள்ளை என இருக்கும்பொழுது அவர்கள் தனித்தனியே அவரவர் வேலையை படிப்பையும் சமையலறையும் முக்கியப்படுத்தி வாழ்ந்து வந்தால் ஒன்று கூடுவது எப்பொழுது? குடும்பம் என்றால் அனைவரும் ஒன்று கூடி ஜெபிக்க வேண்டும், ஒன்று கூடி பேச வேண்டும். எதிர்கால திட்டங்கள், தேவைகள், பிரச்சனைகள் இருப்பின் குடும்ப சூழ்நிலையை பகிர்ந்து கொள்வது, தன்னால் இயலாத கடினமான சூழ்நிலையை விளக்குவது, ஒருவருக்காக ஒருவர் இணைந்து ஜெபிப்பது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க இலகுவாக இருக்கும் அல்லவா? இன்றைக்கு அநேக குடும்பங்களில் தகப்பன் பகலில் வேலைக்கு போனாக்கா தாய் இரவில் வேலைக்கு போகிறாங்க, தாய் பகலில் வேலைக்கு போனாக்கா தகப்பன் இரவில் வேலைக்கு போகிறாங்க. பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரை இணைந்து இருவரையும் ஒன்றாக பார்ப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. பிள்ளைகள் எழுவதற்கு முன்பாகவே, காலையில் எழுந்திருப்பதற்கு முன்பாகவே பெற்றோர் வேலைக்கு போயிடுறாங்க. அது பெற்றோர் வீட்டுக்கு வருவதற்கு முன்பாக பிள்ளைகள் தூங்கிடுறாங்க. அப்படியாக பெற்றோரை பார்க்க முடியாத அளவுக்கு, பெற்றோர்கள் கூட நேரம் செலவிட முடியாதபடிக்கு காணப்படுகிறார்கள். அது சரியல்ல. குடும்பமாக இணைந்து, மனைவி பிள்ளைகளோடு கூட இணைந்து, கணவன் மனைவி பிள்ளைகளோடு கூட இணைந்து கூடி செபிக்க, கூடி பேச, சில காரியங்களை கலந்து ஆலோசிக்க, ஒன்று கூடி ஒருமனமாக மகிழ்ச்சியாக இருக்க, அதைத்தான் கர்த்தரும் விரும்புகிறார். அப்படி நாம் இருப்போம் என்று சொன்னால் அது சரியானதாக இருக்கும் அல்லவா? அதுபோலத்தான் நாம் தேவனோடு கூட இணைந்து இருக்க வேண்டும், தேவனோடு கூட தொடர்பில் இருக்க வேண்டும். அதைத்தான் நாம் இங்கு பார்க்கிறோம். அதுபோல் நாம் தேவனுடன்
கட்டாயமாக இணைப்பில் இருக்க வேண்டும். வாரத்தில் ஒரு நாளாவது என்று பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே அப்படியே வாரத்தில் ஒரு நாளாவது என்று சொல்லி போட்டிருக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டு மக்களாகிய நாம் வாரத்தில் ஒரு நாள் அல்ல, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனுடன் இணைப்பில் இருக்க வேண்டும். நாம் நம்மில் தேவனுக்காக தனிப்பட்ட தேவைகளுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக, தனிப்பட்ட தேவைகளுக்காக வேலை செய்கிறோம். தேவனுக்காக வேலை செய்வதல்ல, நம்முடைய தனிப்பட்ட குடும்பத்திற்காக, தனிப்பட்ட தேவைகளுக்காக வேலை செய்கிறோம். அதிகப்படியாக கூட சில வேலைகளில் வேலை செய்கிறோம். பற்றாக்குறைகளை சரி செய்வதற்காக ஓவர்டைம் அதிகப்படியான வேலையும் கூட நாம் அநேக நேரங்களில் செய்கிறோம். 8 மணி வேலை செய்ய வேண்டியதை சில நேரங்களில் 10 மணி நேரம், 12 மணி நேரம் கூட வேலை செய்கிறார்கள் சிலர். எதற்கு? தேவைகளை சந்திக்க, பூர்த்தி செய்ய கடுமையாக உழைக்கிறார்கள். ஆனால் தேவனோடு கூட நேரம் செலவிடுவதற்கு அவர்களுக்கு நேரம் கிடைப்பதே இல்லை. உற்றார், உறவினர், நண்பர்கள், பொழுதுபோக்கு என அநேக காரியங்களுக்கு நேரம் செலவிடுகிறார்கள். ஆனால் தேவனுக்கு நேரம் செலவிடுகிறார்களா? நாம் செலவிடுகிறோமா? நினைவில் கொண்டு அதை சரி செய்ய வேலை இருப்பினும் தேவனோடு கூட நேரம் செலவு செய்ய நாம் முயற்சிக்க வேண்டும். அதை சரி செய்ய மெனக்கிட வேண்டும். அதே போல் தான் தேவ சமூகத்துக்கு மெனக்கெடுக்கிறோமா? மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவப்படுத்தி மெனக்கெட்டு அந்த காரியங்களை நாம் சரி செய்கிறோம். அதுபோல் தேவனுடைய சமூகத்தை நாடி தேடி வருவதை நாம் மெனக்கெட்டு கட்டாயப்படுத்துகிறோமா? பரிசுத்தமாய் நாம் மாற கட்டாயமாக தேவ சமூகத்தை வாஞ்சித்து தேடி போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆராதனை ஒவ்வொரு குடும்பத்துக்கும், தனிப்பட்ட நபருக்கும் மிக மிக முக்கியம் வாய்ந்தது. எனவே பரிசுத்தமாய் வாழ தேவ சமூகத்தை நாடி தேடி வர வேண்டும். நாம் ஆராதனை, சபை கூடுதல், ஆராதனை மிக மிக அவசியம். ஆகையினால்தான் தேவன் சொல்கிறார், வாரத்தில் ஒரு நாளாவது என்று சொல்லியிருக்கிறார். புதிய ஏற்பட்ட மக்களாகிய விசுவாசிகளாகிய நாம் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனுடைய சமூகத்தை நாடி தேடி ஓடி வாஞ்சியோடு கூட தேவனுடைய சமூகத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். அது மிக மிக அவசியமாகவும் உள்ளது. யாத்திராகும் 35:2 வாசிக்கிறோம், நீங்கள் 6 நாள் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாளோ உங்களுக்கு பரிசுத்தமாக இருப்பதாக. அது கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள். அதிலே வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட கடவன் என்று பழைய ஏற்பாட்டு கால புத்தகத்திலே போட்டு, புதிய ஏற்பாட்டு கால மக்களாகிய நாம், விசுவாசிகளாகிய நாம், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி கடைபிடிக்கிறோம்? தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய நேரத்தை, சபை கூடுதலை நாம் எப்படி கடைபிடிக்கிறோம்? வாஞ்சியோடு வா, அல்ல கட்டாயத்தோடு வா? கட்டாயத்தோடு நாம் கடைபிடிப்பவர்களாக இருப்போமா? வாஞ்சியோடு கூட கடைபிடிக்கலாக இருப்போமா? உண்மையாகவே கிறிஸ்துவ நன்மை நாம் ருசி பார்த்து இருப்போம் என்று சொன்னால் நாம் வாஞ்சியோடு கூட தேவனுடைய சமூகத்தை நாடி தேடி வருவோம். நாம் எவைகளுக்கு முக்கியம் கொடுக்குறோமோ, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ இல்லை என்பதை நம்முடைய உலக வேலை, உலகப்பணம், ஆஸ்தி, ஆசாபாசங்களுக்கு, சொந்தங்களுக்கு, களியாட்டு என்னும் பிற இன்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சூழ்நிலையை நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். உலக காரியங்களுக்காக நம்மை நாமே நிதானிப்போம். பிரியமானவர்களே, தேவனுடைய ஆலய ஆராதனை காரியங்களை நாம் நிதானிக்கிறோமா? ஆலயம், தேவனுடைய சமூகம் நாம் செல்லும் பொழுது, நம் ஆலயமும் தேவனுடைய சமூகத்துக்கு நாம் செல்லும் பொழுது பரிசுத்தமாய் ஓய்வு நாளை கடைபிடிக்கிறவர்களாகி நாம் காணப்படுகிறோமா? தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்தமாய் கடந்து செல்கிறோமா? நம்மை நாம் நிதானித்து பார்க்கணும். பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய சமூகத்தை நாடி தேடி பரிசுத்தத்தோடு கூட, மகிழ்ச்சியோடு கூட நாடி தேடி வருவோம் என்று சொன்னால் உண்மையாகவே நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவாலயத்துக்கு வரும்பொழுது மகிழ்ச்சியோடு கூட, தேவனுடைய சமூகத்துக்கு வரும்பொழுது பரிசுத்த சிந்தையோடு கூட நாம் கடந்து வர வேண்டும். அப்படி நாம் கடந்து வரும்பொழுது உண்மையாக தேவன் நம்மோடு கூட இருந்து நம்முடைய தேவைகளை சந்திப்பார். நம்முடைய வாஞ்சைகளை, இயக்கங்களை அறிந்து நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். உலகத்திலே நாம் அநேக காரியங்களுக்கு நேரத்தை செலவிடுகிறோம். ஆனால் தேவனுடைய சமூகத்துக்கு நேரத்தை செலவிடுகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம், நிதானித்து பார்ப்போம்.
தேவனோடு கூட ஒப்புரவாகவும் தேவனிடத்தில் நாமே சமர்ப்பிப்போம், விட்டு கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு கூட வந்து நம்முடைய எல்லா விதமான காரியங்களும் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் சரி செய்து தேவனோடு கூட இன்னும் தொடர்ந்து இணைப்பில் இருக்க தேவன் நமக்கு பலம் தருவாராக. நாமே ஆண்டவருக்கு விட்டு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்மோடு கூட இணைப்பில் இருந்திருங்கள். இது போன்ற வசனங்களை கேட்க நாம் தொடர்ந்து காத்திருப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.